Welcome to Thriller Channel. தீர்லர் ஸ்டோரி. நள்ளிரவின் நிழல். ஒரு நகரத்தில் இரவு. மழை நிற்காமல் பெய்து கொட்டியது. வீதிகள் வெறிச்சோடி மின்விளக்குகள் துடித்தபடி விழுந்தன. அதே நேரத்தில் அருண் என்ற இளம் பத்திரிகையாளர் தனது அலுவலக வேலை முடித்து வீட்டிற்கு புறப்பட்டான். அவனது மனதில் எப்போதுமே ஒரு துடிப்பு, யாரோ என்னை பின்தொடர்கிறார்கள் என்ற சந்தேகம். அருண் தனது மோட்டார் பைக்கில் நெடுஞ்சாலையை அடைந்தவுடன் பின்புற கண்ணாடியில் ஒரு கருப்பு கார் தொடர்ந்து வரும் காட்சி தெரிந்தது. முதலில் அவன் அதை கவனிக்கவில்லை. ஆனால் 3 முறை சிக்னலில் நின்றபோதும் அதே கார் அருகில் நின்றதை பார்த்ததும் அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. யார் இவர்கள், ஏன் என்னை பின்தொடர்கிறார்கள் என்று மனதில் கேள்வி எழுந்தது. அவன் வேகத்தை அதிகரித்தான். ஆனாலும் அந்த கார் பின்தொடர்வதை நிறுத்தவே இல்லை. அருண் பத்திரிகையாளராக வேலை செய்த நிறுவனத்தில் அந்த நாள் அவன் கையில் கிடைத்த ஆவணம் சாதாரணமானது அல்ல. பெரிய அரசியல்வாதியொருவரின் ஊழல் பற்றிய இரகசிய தகவல் அடங்கிய ஆவணம். அந்த ஆவணம் வெளியானால் பல பெரிய தலைகள் கீழே விழும். அருண் அதை நாளைய செய்தியாக வெளியிட திட்டமிட்டிருந்தான். ஆனால் அந்த ஆவணம் அவனிடம் இருப்பதை யாரோ அறிந்திருந்தார்கள். அதனால்தான் என்னை பின்தொடர்கிறார்கள் என்று அவன் மனதில் சந்தேகம் உறுதியானது. மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் சாலைகள் வழுக்கலாக இருந்தன. அருண் தனது பைக்கை ஒரு குறுகிய தெருவில் திருப்பினான். அங்கிருந்து விரைவாக வீட்டை அடைந்துவிடலாமே என்று நினைத்தான். ஆனால் அந்த கார் அவனது பாதையை சரியாக பின்தொடர்ந்து வந்தது. சிறிது பயத்தில் அவன் பைக்கை நிறுத்தாமல் ஓட்டிக்கொண்டே இருந்தான். அப்போது பைக்கின் பின்புறம் திடீரென ஒரு ஒளிக்கதிர் விழுந்தது, காரின் ஹெட்லைட். அவன் மனதில் பதற்றம் அதிகரித்தது. நான் சிக்கிக் கொண்டேன். அந்த நேரத்தில் அருணின் கைபேசி மணி அடித்தது. ஹலோ என்று அவன் குரல் நடுங்கிக் கேட்டான். அருண், உன்னிடம் உள்ள ஆவணத்தை உடனே எங்களிடம் கொடுதில்லை என்றால் உன் உயிருக்கு ஆபத்து. அருணின் கண்கள் பெரிதாயின. யார் நீங்க, எப்படி என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைத்தது? ஆனால் அடுத்த கணமே அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அருண் உடனே ஒரு முடிவு செய்தான். இதில் இருந்து விடுபட ஒரே வழி, காவல்துறையிடம் செல்ல வேண்டும். அவன் பைக்கை திருப்பி அருகிலிருந்த காவல் நிலையத்துக்கு புறப்பட்டான். ஆனால் அவன் சென்ற வழியெல்லாம் அந்த கார் தொடர்ந்து கொண்டே வந்தது. சில சமயம் கார் முன்னே வந்து தடுப்பது போல் காரை ஓடினர். அருண் மூச்சை இழுத்துக் கொண்டு நான் காவல் நிலையத்துக்கு எப்படியும் சென்று விட வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தான். அதற்குள் நள்ளிரவாகி நகரத்தில் உள்ள அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். காவல் நிலையத்தை அடைய ஒரு வழி பழைய பாலம் கடக்க வேண்டியிருந்தது. அங்கு யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த கார் பைக்கின் முன்னால் வந்து நிற்க 3 முகமூடி அணிந்த ஆட்கள் காரிலிருந்து இறங்கினர். அருண் பயந்துவிட்டான். பைக்கை நிறுத்த முடியாமல் சறுக்கிக் கொண்டே அருகே விழுந்தான். அவன் விரைவாக எழுந்து ஓடத் தொடங்கினான். மழையில் நனைந்தபடி அருண் பாலத்தின் கீழே ஓடிக்கொண்டே போனான். பின்புறம் அந்த மூவரும் அவனைத் துரத்தினர். அவனை பிடிச்சுடுடா என்ற சத்தம் இரவு முழுவதும் எதிரொலித்தது. அருணின் இதயம் வெடிக்கப் போகும் அளவுக்கு துடித்தது. என் உயிர் இப்போ என் கையில் இல்லை. ஆனா நான் கைவிடக்கூடாது என்று அவன் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டான். அவனைத் துரத்தி வந்தவர்கள் அருகில் வந்து கொண்டிருந்தார்கள். அருண் ஓடிக்கொண்டே கைபேசியை எடுத்தான். அவன் செய்தி நிறுவனத்தில் உள்ள நண்பனுக்கு உடனடி செய்தி அனுப்பினான். டாக்குமெண்ட மெயிலில் சேமிச்சிட்டேன். அது நாளை காலை வெளியிடுங்க. என்ன நடந்தாலும் உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மெசேஜ் அனுப்பியவுடன் ஒருவன் அருணை பிடித்து தரையில் தள்ளினான். அருண் போராடினான். கைகளை விடாமல் ஆவணத்துக்காக அவர்கள் அவனை அடிக்கத் தொடங்கினர். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நேரத்தில் போலீஸ் சைரன் ஒலித்தது. யாரோ அந்த சண்டையை பார்த்து போலீசுக்கு தகவல் அளித்திருந்தார்கள். முகமூடி அணிந்தவர்கள் அவசரமாக காரில் ஏறி தப்பிச் சென்றனர். அருணை போலீசார் காப்பாற்றி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர்.
அவன் மயக்க நிலையில் இருந்தாலும் ஆவணம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று மனத்தில் நிம்மதி அடைந்தான். அடுத்த நாள் காலை அவன் அனுப்பிய மெயில் வெளியானது. ஊழல் வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த அரசியல்வாதி கைது செய்யப்பட்டார். அருணின் தைரியம் மக்களால் பாராட்டப்பட்டது. ஆனால் அவனுக்குள் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த முகமூடி ஆட்கள் யார்? இனியும் என்னை தொடர்ந்து வருவார்களா என்ற சந்தேகம் அவனில் ஓடிக்கொண்டே இருந்தது. இரவு நேரங்களில் தெருவில் நடக்கும்போது அவன் எப்போதும் பின்புறம் நிழலைத் தேடுவான். ஏனெனில் நள்ளிரவில் நிழல்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் என்பது அவன் எண்ணமாக இருந்தது. யாராவது பின்தொடர்கிறார்களா என்ற அச்சத்துடன் அவன் பயணம் தொடர்கிறது.